ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி முட்டை போண்டா. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அவிச்ச 2 முட்டை எடுத்துருக்கிறேன். அதை நீள்வெட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மஞ்சள் கருவை மட்டும் தனியாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம். இந்த முறையில் செய்யும்போது 2 முட்டைக்கு 4 போண்டா செய்யலாம். மஞ்சள் கருவை நல்லா உதிரியாக நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. இப்போ மஞ்சள் கருவோட வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கை சேர்க்க போகிறேன். நான் சின்ன உருளைக்கிழங்குல ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். அடுத்து மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் டொமேட்டோ சாஸ் எடுத்துருக்கிறேன். இது அவசியம் இல்லை, உங்களுக்கு விரும்பினா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் தாராளமாக விட்டுறலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன உருண்டை மாதிரி எடுத்து முட்டையோட மஞ்சள் கரு இருந்த இடத்துல அதை வச்சுட்டு முழு முட்டை மாதிரி அதை நல்லா ஷேப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மாவு ரெடி பண்ணலாம். 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். அடுத்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சோள மாவு அரிசி மாவு சேர்க்கும்போது போண்டா கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். மொறுமொறுன்னு வேணாம் அப்படின்னா சோள மாவு அரிசி மாவு சேர்க்காம தனி கடலை மாவில் மட்டும் போண்டா செஞ்சு பாருங்கள். அடுத்து கடலை மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம். மாவு ரொம்ப தண்ணித்தன்மையாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு அடர்த்தியாக இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் போண்டா பொரிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மாவில் முட்டையை போட்டு எடுத்து பொரிச்சிடலாம். டீப் ஃப்ரை பண்ணும்போது திருப்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் விரும்புனீங்கன்னா டீப் ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம். போண்டா ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். கிறிஸ்பியான போண்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.